67 77 ஒப்பிடவே முடியாது. ஒருவேளை 26ல் ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா அது உண்மையிலேயே 67 இணையானதாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா திராவிட கட்சிகள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விஜயோட கட்சி அவர் கூட்டணி யாருடைய வச்சார்னா அவங்களோட வருது. அது அவ்வளோ சுலபமானது அல்ல. விஜய் ஒரு டிஸ்ரப்டர். அவர் திமுகவோட வெற்றி வாய்ப்பை பெரிய அளவில் சிதைப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் விஜய் ஆட்சிக்கு வருவது கடினமானது. பூத் கமிட்டிக்கு ஏஜென்ட்ஸ் மீட்டிங் போடுறதெல்லாம் ஃபைன். மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் என்ன தெருவில் இறங்கி போகிறாரு? இப்போ அரசு ஊழியர் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு தெரியும். நேற்றைக்கு 1.5 லட்சம் அரசு ஊழியர் விடுதலை போயிட்டாங்க. ஜாக்டோ ஜியோ 12 லட்சம் அரசு ஊழியர்கள் இன்னும் இந்த மாத இறுதியில் அடுத்த மாதத்தில் மிகப்பெரிய அளவில் அவங்க வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போகிறாங்க. இப்போ அந்த பிரச்சனையை பற்றி விஜய் ஏன் வாய் திறக்கல? அதிமுகவோட கூட்டணிக்கு தயார் என்பதை மறைமுகமாக உணர்த்தியிருக்கிறான்னு தான் நான் பார்க்குறேன். பாசிசமாக பாயாசமானு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் திட்டம் போட்டு ஹேஷ்டேக் போட்டு நாடகம் ஆடுறாங்க. கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்லி வச்சு நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க 2 பேர் தான் எதிரின்னு சொல்கிறது மூலமாக மற்றவர்களுடன் கூட்டணிக்கு தயார் என்று தான். அதிமுகவுடன் கண்டிப்பாக பிஜேபியோட போக மாட்டார். அதிமுகவுடன் கூட்டணிக்கு தயார் என்பதை மறைமுகமாக அவர் சொல்லியிருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். ஜெயலலிதாவின் சொத்துக்களை நாட்டுடைமையாக்க வேண்டும் என்று பறிமுதல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்த பிறகு ஊழல்வாதியை தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய இன்னமும் எங்கள் அம்மான்னு சொல்லக்கூடிய அதிமுகவோட விஜய் எப்படி கூட்டு சேருவார்னு நீங்கள் கேட்குறீங்க. நியாயமான கேள்வி. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி விஜய் கிட்ட, என்கிட்ட கிடையாது. திமுகவோட வாரிசு அரசியலில் முதன்முறையாக திமுகவுக்கு வியூக வகுப்பாளராக 21 இருந்த பிரசாந்த் கிஷோரை இன்று பேச ஆரம்பித்திருக்கிறார். வாரிசு அரசியல் தமிழ்நாட்டில் ஒரு பேசுபடு பொருளாக மாறணுங்க. ஊழல் எப்படி ஒரு பெரிய பிரச்சனையோ வாரிசு அரசியலும் பெரிய பிரச்சனை. நம்பர் 1 எனிமி வகுப்புவாதம், சந்தேகமே இல்லை. நம்பர் 2 எனிமி ஊழல், சந்தேகமே இல்லை. நம்பர் 3 எனிமி வாரிசு அரசியல். வாரிசு அரசியலையும் ஊழலையும் நார்மலைஸ் பண்ணி திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். வகுப்புவாதம் ஆபத்தானது. நம்பர் 1 ஆபத்து வகுப்புவாதம் என்பதில் யாதொரு மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. ஆனால் அதற்கு இணையான ஆபத்து அதை விட ஒரு படி கீழே இருக்கலாம். மன்னரோட புள்ள ராஜாவோட புள்ள ராஜா, அவன் புள்ள ராஜா, அவன் புள்ள ராஜான்னா அப்புறம் ஜனநாயகத்துக்கு என்னடா அர்த்தம்? 50 வருஷமாக கட்சியில் இருக்கான்ல, அவன் புள்ள அவன் பேரன் சாதாரண ஒன்றிய செயலாளராக கூட வர முடியாமல் கடைசி வரைக்கும் போஸ்ட் ஒட்டிக்கிட்டு, இன்றைக்கி போஸ்டர் இல்லை இணையத்தில் ட்வீட் போட்டுக்கிட்டு அவன் வாழ்க்கை முடிஞ்சிடும். அது உங்களுக்கு பரவாயில்ல இல்லை? கேட்டால் மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்கன்றீங்க. வெக்கமா இல்லை இப்படிலாம் பேசுறதுக்கு? 1000 ஆலோசகர்கள் 1000 பிரசாந்த் கிஷோர் வந்தாலும் விஜய் தோற்று போகலாம், நமக்கு தெரியாது. புசி ஆனந்த் ஒரு அதிகார மையம், ஜான் ஒரு அதிகார மையம், இன்றைக்கி ஆதவர்ஜுன் ஒரு அதிகார மையம். கரெக்ட், யூ ஆர் ரைட். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கமுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழா இன்றைக்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது மகாபலிபுரத்தில். இந்த கூட்டத்தில் பேசிய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 1967 மற்றும் 1977 நடந்த ஒரு பெரிய மாற்றம் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும் அப்படிங்கிறதில் குறிப்பிட்டிருக்கிறார். முதலில் விஜயோடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இது 2வது முறையே என்று நினைக்கிறேன் அவர் இப்படி பேசுகிறார். அவருடைய அவருடைய கட்சிக்காரர்களும் விவாதங்களில் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 67 77 நடந்தது போல 26ல் மாற்றம் நடக்கும்னு. அது அவருடைய நம்பிக்கை. அது அவ்வளவு சுலபமானது அல்லன்னு எனக்கு தோணுது. ஏன்னா 67 நடந்தது உண்மையிலே பெரிய மாற்றம். 77 திமுகலேருந்து வெளியில் போன எம்ஜிஆர் வந்தது. ஆனால் 67 முதன்முறையாக காங்கிரஸ் அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட்டு இந்தியாவிலே முதன்முறையாக காங்கிரஸ் கட்சி ஒரு மாநிலத்தில் ஆட்சியை இழந்து 60 ஆண்டுகளாக ஆட்சிக்கு வர முடியாமல் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஆகவே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிச்சது அப்போதான். அதுதான் முதல் முறை. ஆகவே அதோடு நம்ம வேற எதையும் ஒப்பிட முடியாது. 67 77 ஒப்பிடவே முடியாது. ஒருவேளை 26ல் ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா அது உண்மையிலேயே 67 இணையானதாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா திராவிட கட்சிகள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விஜயோட கட்சி அவர் கூட்டணி யாருடைய வச்சார்னா அவங்களோட வருது. அது அவ்வளோ சுலபமானது அல்ல. விஜய் ஒரு டிஸ்ரப்டர். அவர் திமுகவோட வெற்றி வாய்ப்பை பெரிய அளவில் சிதைப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் விஜய் ஆட்சிக்கு வருவது கடினமானது. ஆகவே 67 போல 77 போல 26 ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று அவர் சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் ஒரு கடுமையான போட்டியை திமுகவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். வரும் காலங்களில் இன்னும் சரியாக 13 மாதங்கள் இருக்கின்றன சட்டமன்ற தேர்தலுக்கு. 2026 ஏப்ரல் மேலே நமக்கு எலெக்ஷன். இன்னும் 13 மாதங்கள் தான் நமக்கு இருக்குது. 13-14 மாதங்கள். விஜயால் ஆட்சியை பிடிக்க முடியும் நான் நம்பலை. ஆனால் கண்டிப்பாக திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக அவர் உருவெடுத்து கொண்டிருக்கிறார். திமுகவின் வெற்றியை பெரிய அளவில் விஜய் சிதைப்பார் என்று நான் நம்புகிறேன்.
யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு தொங்கு சட்டமன்றம் முதன்முறையாக தமிழகத்தில் அமையப் போகிறது என்று தான் நான் அவதானிக்கிறேன். பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மாநாட்டில் வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லி அறிவித்து பாஜக மற்றும் திமுகவை கடுமையாக விமர்சித்தார். இப்போது மீண்டும் வந்து அதே மாதிரியான ஒரு பாணியில் வந்து பேசியிருப்பது, என்னுடைய எதிரிகள் இவர்கள் தான், ஆனால் மற்ற யாருடன் வந்து நான் கூட்டணி வைக்க தயார் அப்படிங்கிற ரீதியில் ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி இருக்கேன். அதிமுகவோட கூட்டணிக்கு தயார் என்பதை மறைமுகமாக உணர்த்தியிருக்கிறான்னு தான் நான் பார்க்குறேன். பாசிசமா பாயாசமான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் திட்டம் போட்டு ஹேஷ்டாக் போட்டு நாடகம் ஆடுறாங்க. கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்லி வச்சு நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க 2 பேர் தான் எதிரின்னு சொல்கிறது மூலமாக மற்றவர்களுடன் கூட்டணிக்கு தயார் என்று தான். அதிமுகவுடன் கண்டிப்பாக பிஜேபியோட போக மாட்டார். அதிமுகவுடன் கூட்டணிக்கு தயார் என்பதை மறைமுகமாக அவர் சொல்லியிருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். அதே சமயம் எங்களுடைய ஆட்சியில் வந்து ஊழல் இருக்காது அப்படின்னு சொல்கிற விஜய் அவர்கள், ஆனால் ஊழல் செய்த கட்சி ரெண்டாவது வந்து ஜெயலலிதா அம்மையாரை வந்து A1 அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை பெற்ற ஒரு கட்சியாக வந்து அதிமுக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி இந்த கூட்டணிக்கு வந்து சம்மதிப்பார்? அதுதான் அரசியலோட முரண்பாடுகளில் ஒன்று. இப்போ நல்ல கேள்வி இது. அதிமுக ஒரு கூட்டணிக்கு போனார்னா நீ ஊழல் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியோட தலைமையை இன்னமும் ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி. ஜெயலலிதாவோட 2000 கோடி ரூபாய் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. நம்மளே போன வாரம் அதை பற்றி பேசணும். ஒருவர் ஊழல்வாதியாக இல்லை என்றால் நகையை எப்படி பறிமுதல் செய்ய முடியும்? அவங்க சொத்தை பறிமுதல் செய்கிற அளவுக்கு எப்போ போவோம்? ஊழல் செஞ்சால் தான் போவோம், இல்லைன்னா போவாது. ஜெயலலிதா இறந்ததால் அவர் ஒன்றும் நிரபராதி கிடையாது, அவர் குற்றவாளி தான். அதனால் அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்தது சரிதான்னு உச்சநீதிமன்றமே தீர்ப்பளிக்குது. அதனால தான் ஜெயலலிதாவோட அண்ணன் மகன் தீபா கேட்ட கோரிக்கையை நிராகரிச்சுட்டு அந்த சொத்துக்களை நகைகளை தமிழக அரசு கஜானாவில் சேர்க்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஜெயலலிதாவின் சொத்துக்களை நாட்டுடைமையாக்க வேண்டும் என்று பறிமுதல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்த பிறகு ஊழல்வாதியை தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய இன்னமும் எங்கள் அம்மான்னு சொல்லக்கூடிய அதிமுகவோட விஜய் எப்படி கூட்டு சேருவார்னு நீங்கள் கேட்குறீங்க. நியாயமான கேள்வி. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி விஜய் கிட்ட, என்கிட்ட கிடையாது. ஆனால் அவர் சொல்லுவது அதிமுகவுடன் கூட்டணிக்கு தயார் என்கிறார் மறைமுகமாக. இதுதான் அரசியல். கடைசி நேரத்தில் திமுக வீழ்த்துறதுக்கு யாரோட வேணால் போய் சேரலான்ற லெவலுக்கு வந்துட்டார். அப்படி தான் தோணுது எனக்கு. பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் வந்து இந்த மேடையில் வந்து பேசியிருக்கிறார். அவர் பேசிய கருத்துக்கள் என்பது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து அரசியல் வட்டாரத்தில் வந்து பார்க்கப்படுது. என்ன மெயினாக குறிப்பிட்டு பேசுகிறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டியது ஊழல், வகுப்புவாதம் மற்றும் குடும்ப அரசியல் அப்படிங்கிறாரு. இப்போ ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே கண்டிப்பாக வந்து இப்போ ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு கரெக்டட் பேஸில் தான் வந்து இருக்காங்க. நிறைய அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்குது, உங்களுக்கும் தெரியும். நீங்களும் ஒரு 40 ஆண்டு காலம் பத்திரிகை அனுபவம் வாய்ந்தவர். ஸோ அப்படி பார்க்கும்போது பிரசாந்த் கிஷோருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் உணர்த்துவது என்ன நினைக்கிறீங்க? வகுப்புவாதம், ஊழல், வாரிசு அரசியல் 3ஐயும் ஒழிக்கணும்னு பேசுகிறார் பிரசாந்த் கிஷோர். வகுப்புவாதன்றது பிஜேபி, ஊழல் வாரிசு அரசியல்ன்றது திமுகவை குறிக்கும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஊழல் குறிக்கும். 3 பேரும் வேணான்றார் அவர். திமுகவோட வாரிசு அரசியலை முதன்முறையாக திமுகவுக்கு வியூக வகுப்பாளராக 21 இருந்த பிரசாந்த் கிஷோரை இன்று பேச ஆரம்பித்திருக்கிறார். வாரிசு அரசியல் தமிழ்நாட்டில் ஒரு பேசுபடு பொருளாக மாறணுங்க. ஊழல் எப்படி ஒரு பெரிய பிரச்சனையோ வாரிசு அரசியலும் பெரிய பிரச்சனை. நம்பர் 1 எனிமி வகுப்புவாதம், சந்தேகமே இல்லை. நம்பர் 2 எனிமி ஊழல், சந்தேகமே இல்லை. நம்பர் 3 எனிமி வாரிசு அரசியல். எங்களுக்கு வந்து ஊழலும் வாரிசு அரசியலும் பிரச்சனையே இல்லை, வகுப்புவாதம் தான் பிரச்சனைன்னு திமுக இன்னைக்கு சொல்லுது. திமுகவை ஆதரிக்கக்கூடிய திமுகவின் தொங்கு சதைகள், திமுகவோட ப்ராக்சிஸ், திமுகவால் வளர்க்கப்படுகிறவர்கள் இதை சொல்லுகிறார்கள் இல்லையா? திமுகவோட விசுவாசமான மனிதர்களாக இருக்கிறவங்க ஒரு சில 100 பேர் இருப்பாங்க. பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள், அரசியல் விமர்சகன்ற போர்வைகளில் தொலைக்காட்சிகளில் உட்காந்து பேசுகிறவங்க, பொதுவெளியில் இயங்குறவங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க, 500 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு 100 பேர்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், மக்கள் மத்தியில் கருத்தை உருவாக்கக்கூடியவர்கள். தனிப்பட்ட முறையில் அவர்கள் நல்லவர்களாக கூட இருக்கலாம், மறுக்கவில்லை. ஆனால் இவங்க திமுகவோட வாரிசு அரசியலையும் ஊழலையும் அது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு இன்றைக்கி மக்கள் மத்தியில் பேசுகிறாங்க. ஊழல்னு பேசினா ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு கடத்துக்கு மேலே சொன்னாங்க யார் தான் ஊழல் பண்ணல, வாரிசு அரசியலை மறுக்கவே முடியாது. வாரிசு அரசியல் என்ன தப்புன்னு பேசுகிறாங்க. இதை வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க. சரியான வார்த்தை, நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. வாரிசு அரசியலையும் ஊழலையும் நார்மலைஸ் பண்ணி திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். வகுப்புவாதம் ஆபத்தானது. நம்பர் 1 ஆபத்து வகுப்புவாதம் என்பதில் யாதொரு மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. ஆனால் அதற்கு இணையான ஆபத்து அதை விட ஒரு படி கீழே இருக்கலாம். ஒரு படி கீழே இருக்கலாம் ஆபத்து, இணையான ஆபத்து வாரிசு அரசியல், ஊழல். ஊழலை விட என்ன சொல்லப்போனால் ஆபத்து வாரிசு அரசியல். வாரிசு அரசியல் என்பது ஜனநாயகத்திற்கு அடிப்படையில் எதிரானது. மன்னரோட புள்ள ராஜாவோட புள்ள ராஜா, அவன் புள்ள ராஜா, அவன் புள்ள ராஜான்னா அப்புறம் ஜனநாயகத்துக்கு என்னடா அர்த்தம்? அடிப்படையிலே ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லை வாரிசு அரசியல். சமூக நீதிக்கு எதிரானது வாரிசு அரசியல் இல்லையா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலை எப்படி சாத்தியமாகும்? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான விடுதலை எப்படி சாத்தியமாகும்? ஒரே குடும்பத்தில் மாறி மாறி வந்தாங்கன்னா அதுவும் அவர்களை
இன்வேரியபிளி ஆதிக்க ஜாதியாக தான் இருப்பாங்க. அப்போ தாழ்த்தப்பட்ட மக்களோட விடுதலைக்கு வாரிசு அரசியல் மிகப்பெரிய எதிரியா இல்லையா? சமூக நீதிக்கு, தலித் மக்கள் விடுதலைக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு வாரிசு அரசியல் கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும். அதை நியாயப்படுத்தி யார் பேசினாலும் அவர்கள் மக்கள் மன்றத்தில் தோல் உரிக்கப்பட வேண்டும். வெக்கங்கட்டு போய் அதை நார்மலைஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்பா முதலமைச்சராம், புள்ள முதலமைச்சராம், பிள்ளையோட புள்ள முதலமைச்சராம், ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுத்தாங்கன்னா லெவல் பிளேயிங் ஃபீல்டு நீ கொடுத்தியா? அந்த ஒரு குடும்பத்திலேருந்து தானே ஒருத்தருக்கு வாய்ப்பு வருது. அண்ணா காலத்துலேருந்து கட்சியில் இருக்கான்ல, கலைஞர் காலத்துலேருந்து கட்சியில் இருக்கான்ல, 50 வருஷமாக கட்சியில் இருக்கான்ல, அவன் புள்ள அவன் பேரன் வந்து சாதாரண ஒன்றிய செயலாளராக கூட வர முடியாமல் கடைசி வரைக்கும் போஸ்ட் ஓட்டிக்கிட்டு, இன்றைக்கி போஸ்ட் இல்லை இணையத்தில் ட்வீட் போட்டுக்கிட்டு, அவ்வளோதான் ஃபேஸ்புக்கில் எழுதிக்கிட்டு அவன் வாழ்க்கை முடிஞ்சிடும். அது உங்களுக்கு பரவாயில்ல? இல்லை, கரெக்டாக மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்கன்றீங்க. வெக்கமா இல்லை இப்படிலாம் பேசுறதுக்கு? நீ வாய்ப்பு கொடுத்தியா? லெவல் பிளேயிங் ஃபீல்டு எங்கே இருக்கு? ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து மதவாதம், ஒப்புக்கொள்கிறேன். 2வது மிகப்பெரிய ஆபத்து வாரிசு அரசியல், 3வது தான் ஊழல். வாரிசு அரசியல் என்பது ஜனநாயகத்தின் அடிப்படையிலேயே வேரிலேயே வெந்நீரை ஊற்றக்கூடியது. உடனே அந்த கட்சி பண்ணல, இந்த கட்சி பண்ணல, எவன் பண்ணாலும் தப்பு, ஆளுங்கட்சியாக இருந்தால் பெரிய தப்பு, உன் தப்பு. சமூக நீதி பேசிட்டு 24 மணி நேரமும் திராவிடியன் ஸ்டாக்கு, திராவிட மாடல்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக குடும்ப அரசியலை ஊக்குவிப்பீங்க, அதை நியாயப்படுத்தி பேசுவீங்க, அதை நார்மலைஸ் பண்ணுவீங்க. கட்சியில் டாப் டு பாட்டம் குடும்ப அரசியல் தான்னா இந்த கட்சி முதல் எதிரி என்று விஜய் சொல்வதில் எந்த தவறும் கிடையாது. வகுப்புவாதம், மதவாதம் இந்தியாவின் முதல் எதிரி, மாற்று கருத்தில். 2வது எதிரி வாரிசு அரசியல், 3வது தான் ஊழல். எங்களுக்கு ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லை, எங்களுக்கு வாரிசு அரசியல் பிரச்சனையே இல்லை, எங்களுக்கு மதவாதம் தான், பிஜேபி தான் பெரிய பிரச்சனைன்னு சொல்லுவார்கள் அயோக்கியர்கள். அவர்கள் திமுகவால் வளர்க்கப்படுபவர்கள். மக்கள் மன்றத்தில் அவர்கள் இன்று தோலுரிந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு விஜயோட பேச்சு ரொம்ப சரியான பேச்சு. வகுப்புவாதம், வாரிசு அரசியல், ஊழல் எவன் பண்ணாலும் நீ வாரிசு அரசியலை வச்சுட்டு மதவாதத்தை எதிர்க்கவே முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. அங்கேயே உன் யோகியதை கிழிஞ்சு தொங்குது. ஜனநாயகம்னா என்ன? எல்லாருக்குமான சம வாய்ப்பு இல்லை. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்கன்றியா? லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருந்ததா? 49 அண்ணாதுரை கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கட்சியில் இருந்து கலைஞர் காலத்திலேருந்து அது கஷ்டப்பட்டு, ஸ்டாலின் காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் துவண்டு போனவர் அவர் பிள்ளையோட புள்ள. அண்ணா காலத்தில் அவர் போஸ்ட் ஓட்டினார், கலைஞர் காலத்தில் போஸ்ட் ஓட்டினார், பேப்பர் கொஞ்சம் படித்தார், டிவியில் கொஞ்சம் பேசினார். உதயநிதி காலத்தில் அவர் ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதை தாண்டி அவருக்கு என்ன வாய்ப்பு கொடுத்தீங்க? வாரிசு அரசியல் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய ஆபத்து. இதை வேரோடி மண்ணோடும் நாம் வீழ்த்த வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்தியாவில் ஜனநாயகம் செத்து போகும். இதை அவன் நியாயப்படுத்தி பேசினாலும், இதை எவர் நியாயப்படுத்தி பேசினாலும் அவர் ஜனநாயகத்துக்கு எதிரானவர். அவர்களை கண்டுகொள்ளுங்கள். பிரசாந்த் கிஷோர் வந்து கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக பயங்கரமாக வேலை செஞ்சார், தேர்தல் ஆலோசகராக வந்து ஈடுபட்டார். ஸோ அப்படி பார்க்குறப்ப 159 தொகுதிகள் வந்து கூட்டணியோடு வந்து ஜெயிச்சாங்க. இப்போ மொத்த ஜாதமும் பிரசாந்த் கிஷோர்கிட்ட எந்த டேட்டாவும் வந்து எங்கே யார் எப்படி ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவா, எப்படி திமுக வந்து செயல்படும் அப்படிங்கிற எல்லா டேட்டா பேஸும் அவர்கிட்ட வந்து இருக்கும். இப்போ விஜய்க்கு அவர் வந்து ஆதரவாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராரு. அப்படிங்கும்போது இதை திமுக எப்படி ரசிக்கும், எப்படி பார்த்து? இல்லை பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு முதல்ல வேலை செய்யலை, அதை புரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷன் ஒர்க் பண்ணல. திமுகவுக்கு ஒரு எலெக்ஷன் ஒர்க் பண்ணார். 2020 மே மாதமே பிரசாந்த் கிஷோரோட ஐபேக் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேர்தல் வேலை செய்கிறதுன்னு அதிகாரப்பூர்வமாக திமுக செய்திக்குறிப்பு வெளியிட்டது. ஸ்டாலினே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு மட்டும் இல்லைங்க, ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. மக்களுக்கு தெரிவிச்சுட்டு தான் அவங்க ஒர்க் பண்ணாங்க. ஓராண்டு அவர் ஒர்க் பண்ணார். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார். அதுக்கு அவர் உரிய ஊதியத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அது 100 கோடியோ 300 கோடியோ எவ்வளோ தெரியாது. அதற்கான ஊதியம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அது ஒயிட்டில் கொடுக்கப்பட்டதுன்றாங்க. அது அவர் வியூக வகுப்பாளர்ன்ற முறையில் அது அவருடைய தொழில், அதை அவர் செஞ்சார். இப்போ விஜய்க்கு அவர் அந்த மாதிரி வியூக வகுப்பாளர்லாம் கிடையாது. நட்பு ரீதியாக விஜய்க்கு நான் ஆலோசனை சொல்கிறேன்றார். அதனால் அந்த டேட்டாவை வச்சு உங்களுக்கு அவர் எப்படி உபயோகப்படுத்துவார்னா அது எனக்கு தெரியல. இன்னொன்று, ஒரு காலத்தில் திமுக ஒர்க் பண்ணவங்க அடுத்த தடவை ஏடிஎம்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது திமுக ஒன்றும் ஆபத்தானதோ பலவீனமானதோ கிடையாது. ஓகே, இதை எப்படி எதிர்கொள்ளணும்னு திமுகவுக்கு தெரியும். ஏன்னா இந்த வியூக வகுப்பாளர்கள்லாம் தொடர்ந்து ஒருத்தருக்கே பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு தேர்தலில் இவருக்கு பண்ணுவாங்க, அடுத்த தேர்தலில் அவருக்கு நேதராக ஆளுக்கு பண்ணுவாங்க. உடனே அவர்கிட்ட அந்த வியூக வகுப்பு அது உண்மை, அந்த டேட்டா இருக்கும். ஆனால் அதை எப்படி காப்பாற்றிக்கணும்னு திமுகவுக்கு தெரியும். தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. இன்றைக்கி அது பிரச்சனை கிடையாது. பிரசாந்த் கிஷோரால் விஜய்க்கு எந்த அளவுக்கு லாபம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் விஜயை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். அட்வைசர்ஸுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எவ்வளோ ஆலோசகர்கள், 1000 ஆலோசகர்கள், 1000 பிரசாந்த் கிஷோர் வந்தாலும் விஜய் தோற்று போகலாம், நமக்கு தெரியாது.
ஒரு பிரசாந்த் கிஷோர் வச்சுட்டு கூட அவர் ஜெயிக்கலாம், ஒரு பிரசாந்த் கிஷோர் இல்லாமல் கூட அவர் ஜெயிக்கலாம், தெரியாது. பிரசாந்த் கிஷோர் விஜயோட வெற்றி தோல்விக்கான காரணியாக மூல வித்தாக ஒருபோதும் இருக்க மாட்டார் என்று தான் நான் நம்புகிறேன். ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு ஒரு உதவலாம். தாவேகாவின் வெற்றி விழாவில் வந்து தமிழில் பேச கற்றுக்கொள்கிறேன், அப்ப தமிழ்ல வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. அது அப்படி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் பிளேயிங் டு த கேலரிஸ். அது தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்காக பேசுறது. 2021 திமுகவுக்கு செய்த அதிகாரபூர்வமாக செய்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கை 26 விஜய்க்கு பிரசாந்த் கிஷோர் செய்ய போவது இல்லை. அது அவரே சொல்லிட்டார். அவர் ஒன்றும் சைனெல்லாம் போடல, நட்பு ரீதியாக வந்து பேசிட்டு போயிருக்கார். ஆனால் இதுவே அவருக்கு ஒரு பெரிய பலம். திமுகவுக்கு இது வெறும் கடும் சீற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். மேடை ஏறுறது மட்டும் இல்லாமல் எதை சொன்னால் திமுக நெளியுமோ, கோபப்படுமோ, ஆத்திரப்படுமோ அதை சொல்லி இருக்கிறார். வாரிசு அரசியல், மதவாதம், ஊழல்னு சொன்னால் பிகே வைத்து விஜய் வந்து டைரக்ட் அட்டாக் கொடுக்குறாருன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் பார்க்கணும் அடுத்து இதெல்லாம் அடுத்த ஸ்டேஜில் இது என்ன நடக்க போகுதுன்னு. பிரசாந்த் கிஷோரும் ஆதவர்ஜுனாவும் விஜயோட போய் சேர்ந்துருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங். பட் இது அடுத்தடுத்த ஸ்டேஜில் எப்படி போகுதுன்றதை பொறுத்து தான் அவருடைய உண்மையான முகம் நமக்கு தெரிய வரும். ஆதவ் அர்ஜுனா அவருடைய ஏற்பாட்டில் தான் இன்னைக்கு நடந்த அந்த 2ஆம் ஆண்டு விழா வந்து எல்லாம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு வர்றாங்க. ஸோ இனி அடுத்தடுத்து விஜயோடைய சுற்றுப்பயணம், அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மீட்டிங், அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா மண்டல கூட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆதவ் அர்ஜுனுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் தான் வந்து முடிவெடுக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. தாவேகாவில் வந்து ஆதவ் ஒரு அதிகார மையமாக மாறிவிட்டார். ஆல்ரெடியே அதிகார மையமாக மாறிக்கொண்டிருக்கிறார், அது உண்மை. அவரும் ஒரு அதிகார மையம். புஷி ஆனந்த் ஒரு அதிகார மையம், ஜான் ஒரு அதிகார மையம், இன்றைக்கி ஆதவ் அர்ஜுன் ஒரு அதிகார மையம். கரெக்ட், யூ ஆர் ரைட். அது விஜய் எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறான்றது, அந்த கட்சியில் உள்ள அதிகார மையங்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. விஜயோட அரசியலை பற்றி மட்டும்தான் நம்ம பேசணும், இல்லைங்களா? அது அதிகார மையங்களை பற்றி பேசுவதற்கான தருணம் இதுவல்ல. எல்லா கட்சியிலும் அதிகார மையம் இருக்குது. விஜய் கட்சியில் மட்டும் ஏன் கேள்வி கேட்குறீங்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து? விஜயின் நெக்ஸ்ட் மூவ் எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் இப்போ அவர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அவருடைய உரையில் வந்து பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸோட மீட்டிங் நடத்தும். கிட்டத்தட்ட 69 பூத் கமிட்டிஸ் இருக்கின்றார். அது நல்ல தொடக்கம். பூத் கமிட்டி வரைக்கும் அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க, கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க தோக்கலாம் ஜெயிக்கலாம், பட் அந்த கான்செப்ட் அவருக்கு புரியுது. பூத் கமிட்டிஸோட இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு புரியுது. அடுத்த கூட்டம் அவங்க தலைமையில்ன்றார், அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய கூட்டம் பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸோட மீட்டிங். ஏன்னா அவங்க தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறவங்க. ஆகவே அதுவரையில் ரொம்ப நுட்பமான அளவில் சிறிய சிறிய விஷயங்களை கூட அவர் கணக்கில் எடுத்து பேச ஆரம்பித்திருக்கிறார். அப்படித்தான் நான் அதை புரிந்து கொள்கிறேன். ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து மக்கள் போராட்ட களங்கள் எல்லாம் பெரிதாக பங்கேற்பதில்லை, ஏன் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ கட்சியுடைய 2ஆம் ஆண்டு விழாக்கு பிறகு இனிமேல் அடிக்கடி வந்து களத்தில் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வந்து பார்க்கலாமா விஜயோட? எனக்கு தெரியாது, அப்படி ஒன்றும் ஒரு பேச்சில் இல்லை. நான் களத்துக்கு வருவேன்னு எங்கேயுமே சொல்ல, மீடியா கிட்ட எப்போ பேசுவோன்னு சொல்லலை. அடுத்தது வந்து பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்டுன்னு தான் சொல்கிறார். மக்கள் பிரச்சனை எதை கையில் எடுத்து போராடுறாரு. மும்மொழி கொள்கை நீங்கள் பேசியிருக்காரு, பேசுனது சரி. போராட்டம் என்ன களத்தில், கிரவுண்டில் போராட்டம் என்ன? அது இல்லாமல் நீ இன்னும் 1 வருஷம் இருக்குது கரெக்டாக எலெக்ஷனுக்கு. பூத் கமிட்டிக்கு ஏஜென்ட்ஸ் மீட்டிங் போடுறதெல்லாம் ஃபைன். மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் என்ன தெருவில் இறங்கி போராடுறீங்க? இப்போ அரசு ஊழியர் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு தெரியும். நேற்றைக்கு 1.5 லட்சம் அரசு ஊழியர் விடுப்பில் போயிட்டாங்க. ஜாக்டோ ஜியோ 12 லட்சம் அரசு ஊழியர்கள். ஏன்னா இந்த மாத இறுதியில் அடுத்த மாதத்தில் மிகப்பெரிய அளவில் அவங்க வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போகிறாங்க. அடுத்து முக்கியமான ஆமாம். இப்போ அந்த பிரச்சனையை பற்றி விஜய் ஏன் வாய் திறக்கல? பிரச்சனையை பற்றி முதல்ல அவர் பேசணுங்க. ஸ்ட்ராட்டஜியை பேசுகிறது ரெண்டாவது. கட்சியோட பொதுக்குழுவில் பேசுகிறது, கட்சிக்கு பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸோட மீட்டிங்கை போடுறதெல்லாம் செகண்டு. ஃபஸ்ட்டு இஷ்யூ என்ன? இஷ்யூ மக்கள் பிரச்சனைக்காக விஜய் என்ன பேசினார், என்ன போராட்டத்தை முன்னெடுத்தார்? மக்கள் களத்தில் நிற்கணும் போய். எஸ், இல்லை ஒரு வீடியோவாவது வெளியிடணும், இல்லை உங்கள் போராட்டத்தை நான் ஆதரிக்கிறேன்னு. எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்காருன்னா, ஆகவே தன்னுடைய அரசியல் மூலமாகத்தான் விஜய் எடை போடப்படுவார். வருமான மாதங்களில் அவர் மக்கள் பிரச்சனைகளை, எவ்வளவு பிரச்சனைகளை கையில் எடுத்து எப்படி போராடப் போகிறார் என்பதை பொறுத்து தான் 26 அவருடைய வெற்றி அமையும். பிகே வந்து இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இந்த மேடையில். மாற்றத்தின் பிரதிநிதி விஜய், தமிழக வெற்றி கழகம் என்பது மற்றும் ஒரு அரசியல் கட்சி இல்லை, இது ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி இயக்கம் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது பிகேவுடைய கருத்து. எனக்கு அதில் முழுவதும் உடன்பாடு கிடையாது. விஜய்க்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். 15லேருந்து 20% பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு. நான் அதை குறைஞ்சது 15% எடுத்துக்கிறேன். அதிகபட்சம் 20 நான் சொல்ல விரும்பலை. 15 மினிமம் அவருக்கு இருக்குது. கமலஹாசனுக்கு விஜயகாந்துக்குலாம் இருந்ததை விட 2 மடங்கு அதிகமாக விஜய்க்கு இருக்குது. இந்த மாஸ் க்ரௌடு கண்டிப்பாக இருக்குது. அது எவ்வளோ தூரம் வாக்குகளாக மாறப்போகுதுன்றது தான். அதில் ஒரு 12% வாக்குகளாக மாறினா கூட அது திமுகவுக்கு பெருத்த அடியாக அமையும். ஆகவே 15% 20% வரைக்கும் புஷ் பண்ணி கொண்டு போயிட்டார்னா, மினிமம் 15% உழுதுனா கண்டிப்பாக திமுகவின் வெற்றி சிதைக்கப்படும். நான் தான் சொன்னேன், விஜயோட வருகை என்பது விஜய் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆக முடியாது. விஜயோட கட்சி படுதோல்வியை தழுவும். ஆனால் திமுக வெற்றி பெறுவதை விஜய் பெரிய அளவில் தடுப்பார். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். தொங்கு சட்டமன்றம் அமையப் போகிறது அடுத்த ஆண்டு. அதற்கு முக்கிய காரணியாக விஜய் இருப்பார் என்று நான் நம்புகிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், விஜய் cannot be a winner, he will be a disruptor.
ஒரு அவர் கணிசமான கெடுப்பார். எம்எல்ஏக்களை பெறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்ற அதான் நான் சொல்கிறேன். அவர் கெடுப்பார், திமுக வாக்கு வங்கியை சிதைப்பார். யாருக்கு அந்த ஓட்டு போகுதுன்னு தெரியாது. யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி தமிழகம் நகர்கிறது என்பதுதான் இன்றைக்கு விஜயோட கூட்டத்தை பார்த்த பிறகு என் மனதில் மீண்டும் பதியக்கூடிய எண்ணமாக இருக்கிறது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.